வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் உள்ள பிரச்சனையால் மாணவர்கள் தான் பாதிக்கப்படுகின்றனர் என்று விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் பேசியுள்ளார். அமைச்சர் கே என் நேரு துறையில் பணியிட மாறுதலுக்கு 365.87 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டு இருப்பதாக தமிழக டிஜிபி வெங்கட்ராமனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3வது கடிதம் அனுப்பியுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனத்தில் 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. அது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு அக்டோபரில் தமிழக டிஜிபி வெங்கட்ராமனுக்கு கடிதம் அனுப்பினர். அதனுடன் ஊழலுக்கான ஆதாரங்களையும் அனுப்பினர். அதன் பின்னர் கடந்த ஆண்டு டிசம்பரில் அதே அமைச்சர் நேரு துறையில் டெண்டர் முறைகேடு தொடர்பாக 1020 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளதாக 2வது கடிதம் அனுப்பினர். தற்போது நேரு துறையில் பணியிட மாறுதல் செய்வதற்கு 365.87 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டு உள்ளதாகவும் பணியிட மாறுதலுக்கு லட்சம் ரூபாயில் இருந்து 1 கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. நேருக்கு நெருக்கமானவர்களின் மொபைல் போனில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றம் குறித்த ஆவணங்களுடன் டிஜிபி வெங்கட்ராமனுக்கு அமலாக்கத்துறை 3வது கடிதம் அனுப்பியுள்ளது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ள விரிவான அறிக்கையில் புகைப்படங்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள், டிஜிட்டல் சாதனங்களில் இருந்து மீட்கப்பட்ட ஆவணங்கள் என திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி நியமனங்களுக்காக 365.87 கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் அடங்கியுள்ளன. இதில் ஒரு பெரிய ஊழல் வலையமைப்பு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பணி வழங்கவும் பணியிட மாற்றத்திற்கும் அரசு அதிகாரிகள் 7 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. உறுதியான ஆதாரங்கள் கையில் இருந்தும் அமைச்சர் நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிடாமல் இருப்பது திமுக ஆட்சியின் நிர்வாகம் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட்ட 3000 ரூபாயை தொலைதூர நகரங்கள், வெளி மாநிலங்களில் வசிப்பவர்கள் நேரில் வந்து வாங்கிச் செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இதற்கு தமிழக அரசு மாற்று வழியை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். சொந்த ஊரில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நிலையில் தொலைதூர நகரங்கள், வெளி மாநிலங்களில் வசிப்பவர்கள், திருமணம் முடிந்து தங்களது குடும்பத்திலிருந்து பிரிந்து புதிய ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள், 10 ஆண்டுகளில் ரேஷன் கார்டு வைத்திருந்து உயிரிழந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என 3% பேர் இன்னும் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க முடியாத நிலையில் உள்ளனர். ஒவ்வொரு கடையிலும் குறைந்தது 10 முதல் 50 பேர் வரை இவ்வாறு இருப்பதாக ரேஷன் கடை ஊழியர்கள் கூறுகின்றனர். எனவே தங்களது வங்கிக் கணக்கில் 3000 ரூபாயை வரவு வைத்தோ அல்லது தங்களின் சம்மத கடிதத்தின் பேரில் உறவினர்களிடம் வழங்கவோ தமிழக அரசு வழி ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் தமிழக உணவு வழங்கல் துறை இயக்குநர் சிவராசு கூறுகையில், இதுவரை பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்காதவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பரிசு தொகுப்பை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் பார்சம்பேட்டையைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான வெங்கடேஷ் என்பவருக்கு ஜிஎஸ்டி அலுவலகத்தில் இருந்து நோட்டீஸ் வந்துள்ளது. அதில் வெங்கடேஸ்வரா டிரேடர்ஸ் என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் அதன் நிலுவையில் உள்ள 72 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரியை உடனே செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வெங்கடேஷ் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். அதில் குடும்பத்தை கூலி வேலை செய்து பராமரிக்கிறேன், என் பான், ஆதார் அட்டையை வைத்து யாரோ இது போன்ற செயலில் ஈடுபட்டுள்ளனர், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். இதற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து தனி விமானத்தில் பகல் 1:15 மணிக்கு புறப்பட்டு பகல் 2:15 மணிக்கு சென்னை பழைய விமான நிலையம் வரும் பிரதமர் மாலை 3 மணியில் இருந்து 4:30 மணி வரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். பின்னர் மாலை 5 மணி 5 நிமிடங்களுக்கு தனி விமானம் வாயிலாக டெல்லி புறப்பட்டு செல்கிறார். பிரதமர் மோடியின் பயண திட்டம் 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் மட்டுமே என்பதால் கார் பயணத்தை பிரதமர் தவிர்த்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.